அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆனி திருமஞ்சனம், வெள்ளிக்கிழமை, ஜூலை 12ஆம் தேதி. வாழ்வில் எதிர்பாராத அற்புதங்கள் நிகழ மாலை 4:20 மணிக்குள் இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிடு அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்காரு. அது என்ன மந்திரம் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஆனி திருமஞ்சனம். நம் வீட்டிலுள்ள லிங்கத் திருமேனிக்கு குறைந்தது 5 அபிஷேகங்கள் செய்து, பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என்று 5 அபிஷேகங்கள் செய்து, மஞ்சள் குங்குமம் வைத்து, வில்வ மாலை சாத்தி, ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து, பாலுடன் பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து, இன்று உத்திர நட்சத்திரம் மாலை 4:20 மணி வரைக்கும் இருக்கிறது. அதனால் இந்த மந்திரத்தை இன்று 4:20 மணிக்குள் 3 முறை சொல்லிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதங்கள் நிகழும். உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களுமே விலகி வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்ற முழு நம்பிக்கையோடு இன்னைக்கு 3 முறை இந்த மந்திரத்தை கூறி சிவனை வழிபடுங்கள். இப்போ நம்ம வீட்டில் லிங்க திருமேனி இல்லை அப்படின்னா, சிவன் பார்வதியினுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து, வில்வ மாலை சாத்தி, ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, பாலை நிவேதனமாக படைத்தோம். இந்த மந்திரத்தை இன்று 4:20 மணிக்குள்ளே 3 முறை சொல்லி சிவ பார்வதியையும் வணங்கினால் நமக்கு சிவன் பார்வதி இருவரின் அருளும் ஆசியும் கிடைக்கும். இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓம் கிருபா சமுத்திரம் சுமூகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரம் அனந்த ரூபம் சிதம்பரேசம் ருதி பாவயாமி. இதன் பொருள், கருணை கடலானவரும் மங்கள திருமுகத்தினரும் முக்கண்ணரும் உமையன்னைக்கு இடது பாகத்தை அளித்தவரும் என்றும் மங்கள வடிவினரும் எல்லையற்ற உருவங்களை தரித்தவரும் சிதம்பரத்தில் அருள் பாலிக்கும் ருத்ரரை தியானிக்கிறேன் என்பதாகும். இப்போ இந்த மந்திரத்தை கூற சிரமப்படுபவர்கள் அதனுடைய பொருளையும் 3 முறை கூறி சிவனை வழிபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.